உறவுகளுக்கு வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாளில் நான் ஒரு கதை ஒன்று வாசிச்சுட்டு உண்மையாகவே சரியான மாதிரி கஷ்டப்பட்டேன். என்ற மன உணர்வு ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு மன உணர்வு தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கதையை கேட்டால் அந்த ஒரு உணர்வு வரும். ஆனால் இருந்தும் எங்களில் பலர் அதே மாதிரி தான் இருக்கிறோம். இந்த கதையை கேட்ட பிறகும் அப்படித்தான் இருப்போம். ஆனா அந்த மனநிலையை மாத்தணும் என்று சொன்னா எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையை மாத்தினா அந்த மனநிலையை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மனநிலை ஒரு எப்படி சொல்றது, ஒரு தப்பான ஒரு மனநிலை தான். எங்களை பற்றியே எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மனநிலை, எங்களை பற்றி எங்களுக்குள்ள கடைசியில் அந்த மாதிரி மனநிலை ஏற்படும். ஆனா அதை துடைச்செறிஞ்சிட்டு அடுத்த நாளும் அதே வேலையை தான் பார்ப்போம். அந்த கதை தான் ஃபேஸ்புக்கில் வாசிச்சேன். நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு மாற்றம் நடந்தா நல்லா இருக்கும். உண்மையிலேயே எங்க மனநிலையில ஒரு மாற்றம் நடந்தா நல்லா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த கதையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். காணொலிக்குள்ள போவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. அது நாங்க போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது கதைன்றதை விட உண்மை என்று தான் சொல்லணும். என்னடா ரெண்டு கதை வாசிச்சுன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. ஒரு முதலாவது கதை ஒரு 4 பொம்பளை பிள்ளைகள் ஒரு காரில் வந்திருக்கணும். காரில் வந்துட்டு அந்த வழியில ஒரு ஆச்சி மாம்பழம் விற்று கொண்டிருந்தவா. அப்படி அந்த கதையை வாசிக்க நாங்கள் ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு வெளியில வரைக்க நாவல் பழம் ஒரு பாட்டி வித்துட்டு இருப்பா. அவட்ட நாங்கள் 10 ரூபா அண்டைக்கு 10 ரூபாய்க்கு வேண்டிட்டு வருவோம். ஆனா வேண்டிட்டு வரைக்க கதைச்சிட்டே வருவோம். 10 ரூபா இதுக்கு இவ இதை கொஞ்சம் குறைச்சி தந்திருக்கலாம் தானே, அந்த மாதிரி கதைச்சிட்டு வருவோம். சில நேரங்களில் அந்த ஆட்சி டைமை கேட்டு இருப்போம். ஆனா அப்படியே கேட்டு 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 மனநிலைக்கு நினைச்சு கொண்டு கேட்க ஒரு மாசம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அண்ணி சும்மாவே எடுத்து கொண்டு போண்டு அவையல் எங்களை இந்த பிள்ளைகள் மாதிரி பார்க்க வலுக்கிட்டுக்கணும். அப்படி இருக்க நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி நினைச்சமே என்று சொல்லி நாங்க சரியான மாதிரி கஷ்டப்பட்டிருக்கிறோம். இந்த பொம்பளை பிள்ளைகளும் இந்த 4 பேரும் மாம்பழம் வாங்க போயிருக்கணும். அப்ப அந்த பாட்டி சொல்லியிருக்கிறா 4 மாம்பழம் 100 ரூபா அப்படின்னு சொல்லி, 1 25, நீங்க 4 எடுங்க 100 ரூபா தாங்கன்னு சொல்ல, அந்த பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னா, இல்ல நீங்க 5 தந்தீங்கண்டா நாங்க 100 ரூபாய்க்கு எடுப்போம் என்றேக்க பாட்டி சொல்லியிருக்கிறா. இல்லாத்தா இதுதான் முதலாவது வியாபாரம், நீயே ஃப்ரீயா ஒன்று எடுத்துட்டு போனான்னு சொன்னா எனக்கு அது இன்னமுமே நஷ்டமா போயிடுமே, 4 எடுத்துக்கோ ஆத்தா அப்படின்னு சொன்ன. 4 பேர் தான் இருக்கிறீங்க, 4 எடுத்து இல்ல நீங்க 5 தாரன்னா தாங்கோ இல்லாட்டி வேணாம்ல. அவாவை அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 100 ரூபான்றது பெரிய ஒரு தொகை. ஒரு 4-5 பேர் தான் அந்த சைட்ல கஸ்டமர்ஸா வரப்போயினும். அப்படி இருக்க இந்த பிள்ளைகளையும் விட்டா கஷ்டம் தான். சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 5 மாம்பழம் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 100 ரூபா வேண்டி வச்சிருக்கிறான். இப்படியே நேரா கார் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிடும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க போயிட்டு சாப்பிட்டா 4 பேருக்கு பில் 6500 ரூபாய். 4 பேர் சாப்பிட்டதுக்கு பில் 6500 ரூபாய். இந்த பில் வரைக்க அவ 7000 ரூபாய் குடிக்கணும், 500 ரூபாய் டிப்ஸா என்று சொல்லி 7000 ரூபாய் குடிக்கிறேன். உண்மையாவே அந்த கதையை பார்க்க அந்த காசு தேவைப்படுற ஆள் அந்த பாட்டி, அந்த பாட்டிகிட்ட 25 ரூபா எடுத்துக்கொண்டு போறீங்க, இங்க தேவையில்லாம 500 ரூபா கொடுத்துட்டு வரீங்க. டிப்ஸ் கொடுக்க வேணான்னு நான் சொல்லல. ஆனா யாருக்கு உதவி தேவையோ அவைக்கு கொடுக்காம, யாருக்கு உதவி தேவையில்லையோ அவைக்கு கொண்டு கொடுக்கறதுன்றது பலரோட மனநிலையும் உண்மையாவே அப்படித்தான் இருக்குது. யாருக்கு தேவையோ அவைக்கு செய்ய மாட்டோம், தேவையில்லாம இருக்கணும் அவைக்கு போய் விழுந்து கட்டி செய்வோம். இப்ப இந்த பிள்ளைகள் கூட அந்த வேலை செய்யற சர்வருக்கோ இல்லாட்டி அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கோ தான் அந்த 500 ரூபா போகுது. இப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற ஆட்கள்ல இருந்து வேலை செய்யற ஆட்கள் எல்லாருக்குமே மாசம் ஒரு தொகை சம்பளம் கண்டிப்பா கிடைச்சேதான் தீரும். ஆனா இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாம்பழத்தை வித்தா மட்டும்தான் காசு. அந்த காசை வச்சுதான் அந்த பாட்டி இந்த குடும்பத்தையே கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ரூபாவா கூட இருக்கலாம். அவ பாக்க எப்படி இருந்தேன்னு சொன்ன அந்த போட்டோல நான் பார்த்தேன். அப்படி ஒரு மெலிஞ்ச தோற்றத்தோட தான் இருக்கிறா. குறிப்பா கூடுதலாவே இந்த மாதிரி பழங்கள் விற்க
வர்றாக்கள் அந்த இருந்து பாட்டியாக வித்து கொண்டிருப்பினும் அதுல பாக்கியக்கே வந்து சரியான கஷ்டமானாக்கள் மாதிரி தான் வந்து இருப்பினும் அவைட்டு போயிட்டு பேரம் பேசி ஒரு 25 ரூபா வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு இங்கால போயிட்டு 500 ரூபா கொடுக்கறது. அந்த பாட்டிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கொடுத்துருந்தா கூட அவ கண்டிப்பா வேண்டி இருக்க மாட்டா. இந்த அந்த வயசுலயுமே வந்து உழைச்சு சாப்பிடணும் மட்டும் நினைக்கிறவ வந்து வேண்டி இருக்க மாட்டா. ஆனா அவாக்கு தேவையான தொகை, அவாக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்திருந்தா ஒரு சந்தோஷமாவும் இருந்திருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும், அந்த பாட்டியோட மனமும் வந்து குளிர்ந்திருக்கும். ஆனா அதை செய்ய தவறிடுறோம். என்ன எங்கள்ல பலருமே வந்து இப்படித்தான் வந்து இருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து உண்மை கதை உண்மையா தனக்கு நடந்தேன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல வந்து அவர் பதிவிட்டு இருக்கிறார். அவர் வந்து ஒவ்வொரு நாளுமே வேலையாள வரைக்கும் ஒரேஞ்ச் வேண்டிட்டு வருவாராம் ஒரு பாட்டி மாட்ட. அப்போ அந்த ஒரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் சின்னனா நான் செஞ்சிருந்தாலும் கொண்டு மூஞ்சிக்கு முன்னுக்கே தூக்கி எறிஞ்சிட்டு வர்றேன் கோபத்துல அடுத்த நாள். அப்படி கேட்க ஒரு நாள் ஃபேமிலியோட பெரிய மாலுக்கு போயிருக்கணும். அங்க போயிட்டு பார்த்தா நல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரேஞ்ச் அடுக்கி விட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே வந்து வேண்டிட்டினோம். ஒரேஞ்ச் வேண்டிட்டு வீட்டை கொண்டு வந்து பார்த்தா அப்படி சொல்றது அந்த வயசு போனாங்களுக்கு இருக்குங்க தோலெல்லாம் சுருங்கி போய் அந்த மாதிரி இருந்துச்சுதான். அப்படி இருக்க தான் அந்த அவர் யோசித்து இருக்கிறார். நான் இந்த பாட்டி மோட்ட ஒரு சின்னதா நான் செஞ்சதையே வந்து திருப்ப கொடுத்து கொண்டு போய் முகத்துக்கு முன்னுக்கு வீசி இருக்கிறேன். இதை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கு. எங்கண்ட வீரத்தையும் இதையும் நாங்க ஏழைகள்கிட்ட காட்டி என்னத்தை சாதிக்க போறோம். என்ன அவைகளுக்கு சேர வேண்டிய விடயத்தையும் சேர வேண்டிய மரியாதையும் கொடுத்தாலே உண்மையாவே கோடி புண்ணியமா இருக்கும். இந்த கதைய வாசிச்சுட்டு நான் என் மனநிலை சரியா கஷ்டப்பட்டது. இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, இப்படி இருக்கிறார்கள் என்ன செய்ய போறீங்க? இந்த கதையை கேட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நாளைக்கும் அதே மாதிரி தான் செய்ய போறீங்களோ, இல்லாட்டி சரியா நடக்க போறீங்களோ? அவையோட ஆசீர்வாதத்தோட எல்லாரையுமே சமனா பார்த்து சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களோட கருத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. பார்த்ததுல இந்த மனம் நெகிழ வச்ச ஒரு கதை, அதாவது உங்களோட பகிர்ந்துருக்கு. இது கதை இல்லை, நிறைய பேர்ட்ட வாழ்க்கையில அன்றாடம் கடந்து போகக்கூடிய ஒரு விடயமாத்தான் வந்து இருக்கும் என்ற ரீதியில உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை தினம் மற்றொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கணுங்க. பாய்.